ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நடப்பு மாதம் சஃபரிலே கடைசி புதன் ஒடுக்கத்து புதன் என்று சொல்லுவார்கள். ஒடுக்கம் என்றால் தமிழ் மொழியிலே கடைசி என்பது பொருளாகும். அதனாலதான் அந்த காலத்திலேதான் வல்யோமில் ஆசிரி மறுமை நாளுக்கு ஒடுக்கத்து நாளை கொண்டு ஈமான் கொண்டு என்று சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலத்துல கடைசி நாள், அதற்கு ஒடுக்கத்து நாள். ஒடுக்கம் என்றால் கடைசி. சஃபர் மாதத்தின் கடைசி புதன் என்பதால் ஒடுக்கத்து புதன், கடைசி புதன். இந்த புதன்கிழமையை பற்றி நாம் எல்லோரும் அறிந்துதான் வைத்திருக்கிறோம். அரபி மொழியிலே புதன்கிழமைக்கு யௌமுல் அர்பிஆ என்று சொல்லுவார்கள். 4வது நாள் என்பது பொருளாகும். இந்த தமிழ் மொழியிலேதான் ஒவ்வொரு கிழமைக்கும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, கோள்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஞாயிறு என்கிறோம், திங்கள் என்கிறோம், செவ்வாய் என்கிறோம், புதன் என்கிறோம், வியாழன் என்கிறோம், வெள்ளி என்கிறோம், சனி என்கிறோம். எல்லாமே கிரகங்களுடைய பெயர்கள் தான். அந்த கிரகங்களின் பெயர்கள் நாள்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழியிலும் கூட அப்படித்தானே. சண்டே, மண்டே எல்லாம் கிரகங்களுடைய பெயர்கள் தான். இப்ப நம்ம ஞாயிறு என்று சொல்கிறோம் அல்லவா? ஞாயிறு என்றால் சூரியன் என்பது பொருளாகும். அந்த சூரியன் என்ற பொருள் கொண்ட ஞாயிறு என்பதுதான் ஒரு நாளைக்கு பெயராக சூட்டப்பட்டிருக்கிறது. திங்கள் என்கிறோம். திங்கள் என்றால் சந்திரன் என்பது பொருளாகும். ஆகவேதானே இந்த மாதம் என்பதற்கு கூட திங்கள் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க தமிழ் மொழியிலே. எப்பொழுது நாடு சுதந்திரம் அடைந்தது என்று சொல்வது ஆகஸ்ட் திங்கள் அப்படின்னு தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஆகஸ்ட் திங்கள் என்றால் திங்கள், ஆகஸ்ட் மாதம்னு அர்த்தம். ஏன் அந்த மாதம் என்பதற்கு திங்கள் என்று பெயர் சொல்லப்பட்டது? திங்கள் என்றால் சந்திரன். மாதம் என்பது சந்திரனை கொண்டுதான் அடையாளப்படப்படுகிறது. இந்த சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. ஒரு தடவை சுற்றி வருவதற்கு 29 நாட்களும் சொச்சமும் தேவைப்படுகிறது. அதுதான் ஒரு மாதம். அதனாலதான் மாதத்திற்கே திங்கள் என்று பெயர் சூட்டினார்கள் தமிழர்கள். திங்கள் என்றால் சந்திரன் என்பது பொருளாகும். சந்திரனை கொண்டுதானே மாதம் கணக்கிடப்படுகிறது. ஆகவேதான் அப்ப தமிழ் மொழியில இந்த கிரகங்களில் பெயரா சூட்டப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழி அப்படித்தானே. இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு சண்டே என்று சொல்லுவாங்க. சன் என்றால் சூரியன். இங்க தமிழ்ல ஞாயிறு என்கிறோம், அவங்க சண்டு வச்சிருக்காங்க. ஞாயிறு சண்டு எல்லாமே சூரியன் தான் அர்த்தம். திங்கட்கிழமைக்கு மண்டே என்பார்கள். மூன் டே. மூன் டே தான் ஷார்ட் ஆஃப் மண்டே என்று ஆகிவிட்டது. ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் அரபி மொழியிலே ஒவ்வொரு நாளுக்கும் பேர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பது எண்ணிக்கை அடிப்படையிலே. ஞாயிற்றுக்கிழமை என்றால் யௌமுல் அஹத், 1வது நாள் அர்த்தம். திங்கட்கிழமை யௌமுல் இஸ்னைன், 2வது நாள் அர்த்தம். செவ்வாய்க்கிழமை யௌமுல் சுலாசா, 3வது நாள். யௌமுல் அர்பியா புதன்கிழமை 4வது நாள். யௌமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை 5வது நாள். வெள்ளிக்கிழமை அது நம்பர் கிடையாதுங்க. யௌமுல் ஜுமுஆ ஒன்றிணைந்த நாள். யோமு சபத்துக்கு எண் கிடையாது. யோமு சபத்துன்னா துண்டிக்கும் நாள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க பாருங்க, யோமுல் அஹத், அஹத்னா 1 நமக்கு தெரியும். குல் வல்லாஹு அஹத்ங்கிறோம். அஹத்னா 1. இஸ்னைன் அர்பல் 2. அந்த 2க்கு திங்கட்கிழமை யோமுல் இஸ்னைன். சலாசானா 3 அரபி மொழியிலே யோமு சுலாசா. அர்பா என்றால் 4 புதன்கிழமைக்கு யோமுல் அர்பியா. ஹம்சாண்டா 5 அரபி மொழியிலே யோமுல் ஹமீஸ் வியாழக்கிழமைக்கு 5. ஆனா யோமுல் ஜுமா என்றா அங்க எண்ணிக்கை இல்லை, ஒன்றிணைந்த நாள். அந்த நாளைக்கு அந்த பேர் சூட்டப்படணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த உலகத்திற்கு இறக்கி வைத்தான். வெவ்வேறு இடங்களிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இலங்கையில் இருக்கக்கூடிய சரண் தீவு என்கின்ற மலை, இன்னைக்கு ஆதம் மலையிலே தான் அதை சொல்லுவாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன்
இன்னைக்கு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சவுதியில் இருக்கக்கூடிய துறைமுக நகரம் ஜித்தாவிலே இறைவன் இறக்கி வைத்தான். ஆகவேதான் அந்த ஊருக்கு ஜித்தாவிலே பேர் வந்துச்சு. ஏன்னா ஹவ்வாரிசன் நமக்கெல்லாம் பாட்டிக்கு அரபி மொழியிலே ஜத்தா, நமது ஜத்தா இறங்கிய இடம் இன்றைக்கு ஜித்தா. சரி, இருவேறு இடங்கள்ல இறங்கினாங்கல்ல, 2 பேரும் ஒன்று சேர்ந்த இடம் எது அப்படின்னா அரபா மைதானம். ஆகவேதான் அந்த மைதானத்துக்கு அரபாண்ட பேரு. அரபாண்ட அறிந்து கொள்ளுங்கள். இந்த இருவரும் அறிந்து கொண்ட இடம் அந்த மைதானம் அரபா. எந்த நாள் இல்லைங்க அவர் 2 பேரும் ஒன்று கூடுனாங்க? வெள்ளிக்கிழமைங்க. அதுதான் யோமுல் ஜுமுஆ, ஒன்றிணைந்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்றிணைந்த நாள் தான் யோமுல் ஜுமுஆ. யோம சபத்தினியா பேர் வைக்கணும். சனிக்கிழமைக்கு கேட்ட சபத்தி என்றால் துண்டிக்கும் நாள் அர்த்தம். ஒரு வாரம் எங்க ஆரம்பிச்சிச்சு? ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிச்சிச்சு. எங்க முடியுது? சனிக்கிழமையில் முடியுது. துண்டிக்கும் நாள், ஒரு வாரம் முடிஞ்சு. அப்படிங்கிறனால தான் யோமு சபத்துன்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இந்த யோமுல் அரபியா புதன்கிழமை, அதற்கென்று தனி சிறப்பெல்லாம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் துஆ செய்தார்கள் ஹந்தக்ங்கிற இடத்துல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இத சொல்லி காட்டாங்க. மஸ்ஜிதுல் ஃபதஹ் மஸ்ஜித் அப்படின்னு அது ஒரு பள்ளியாசலுக்கு பேர். அது ஹந்தக் இடம். இன்னைக்கு உம்ராஸ் போகக்கூடியவங்க அந்த இடத்தை பார்க்கத்தான் செய்யறாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் துஆ செய்தார்கள். யோமுல் இத்னீன் திங்கட்கிழமை, யோமுல் ஸலாத்தா செவ்வாய்க்கிழமை, யோமுல் அரபியா புதன்கிழமை. அந்த புதன்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்பட்டது. சந்தோஷமா இருந்தாங்க. யார சொல்லல, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன விஷயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அருமை தோழர்களே, நான் 3 நாட்கள் துஆ செய்தேன். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. இன்றைக்கு புதன்கிழமை அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். பைன ஸலாத்தைனி, அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்ட நாள் புதன்கிழமை. எந்த நேரம்? 2 தொழுகைகளுக்கு மத்தியிலே, லுஹர் தொழுகை, அஸர் தொழுகை, 2க்கும் மத்தியிலே. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதற்கு பிறகு என் வாழ்க்கையிலே ஏதாவது கவலை தருகிற காரியம் ஏதாவது ஏற்பட்டு விட்டால் அந்த நேரத்தை எதிர்பார்த்திருப்பேன். எந்த நேரம்? புதன்கிழமை லுஹர் அஸர் 2க்கு மத்தியுள்ள நேரத்தை எதிர்பார்த்திருப்பேன். அந்த நேரம் வந்ததற்கு பிறகு நான் பிரார்த்தனையும் செய்வேன். எனது துஆ அங்கீகரிக்கப்பட்டது என்பதை எனது வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன் என்கிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி ஒரு சிறப்பு. நாம் கூட ஏதாவது முக்கியமான பிரச்சனை சொன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டா அந்த மாதிரி புதன்கிழமை லுஹர் அஸருக்கு மத்தியிலே நாம் தேர்ந்தெடுத்து துஆ செய்யணும். அதே போல இந்த புதன்கிழமைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டது புதன்கிழமை தாங்க. இவ்வுலகை விட்டு மறைந்தது திங்கட்கிழமை. அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்தது திங்கட்கிழமை என்றாலும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, அதற்கு அடுத்த நாள் புதன்கிழமை என்றுதான் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான நாளும் புதன்கிழமை தான். புதன்கிழமைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த சஃபர் மாத கடைசி புதன், அதான் ஒடுக்கத்து புதன், நீங்க பார்க்கலாம் பல்வேறு இடங்கள். இங்க மட்டும் இல்லைங்க, அரபு நாடுகள்லாம் உண்டு. அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய இமாம்கள் இது சம்பந்தமா கிதாபே எழுதியிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. ஏதோ தமிழ்நாடுல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஒடுக்கத்து புதன் என்று குர்ஆனிய வசனங்களை எல்லாம் ஓதுவார்கள். ஷிஃபாவுக்காக, நோய்கள் அகன்று ஷிஃபா கிடைக்க வேண்டும், நிவாரணம் கிட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வாங்க. இந்த புதன்கிழமைக்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எப்படி கேட்டா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும். அவர்கள் வாழ்க்கையில நோயால ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு நோய் தொடங்கிய நாள் புதன்கிழமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் சொன்னாங்க, இந்த தொழு நோய் இருக்கிறது அல்லவா, குஷ்ட நோய் சொல்லுவாங்க. வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் 2ம் இருக்கிறது. இது எந்த குஷ்ட நோயாக இருந்தாலும் அதனுடைய தொடக்கம் புதன்கிழமையின் பகலாக இருக்கும் அல்லது புதன்கிழமையின் இரவாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜாஹ்விலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த நோய்க்கும் புதன்கிழமைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆகவே தான் நம்ம அந்த அன்னைக்கு
குர்ஆனுடைய வசனங்கள்லாம் ஓதி நம்முடைய நோய்கள் அகன்று ஷிஃபா கிட்ட வேண்டும் என்பதற்காக துஆக்களை எல்லாம் ஓதுகிறோம். இதுல குர்ஆன் வசனங்களை ஓதுறோம். ஸலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம், சலாம் சலாம் என்று வருகின்ற வசனங்களை ஓதுவார்கள். அந்த அன்னைக்கு சில பேர் எழுதி கரைத்து கூட குடிப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, குர்ஆனுடைய வசனங்கள் எல்லா நோய்களுக்கும் மருந்தென்று குர்ஆனே சொல்லி காட்டுகிறது அல்லவா. வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன், அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், அதிலே ஷிஃபா நிவாரணம் இருக்கிறது என்கிறார். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலைக்கும் பிஷ்ஷிஃபாஐன், இரண்டு நிவாரணிகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல் அஸல் வல் குர்ஆன், ஒன்று தேன், இன்னொன்று குர்ஆன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேன் அற்புதமான மருந்து, சொல்ல தேவையில்லை, எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம்கள் அல்லாதவரும் விளங்கிய ஒன்றுதான். ஆனா குர்ஆனும் நிவாரணம் தரும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. ஆகவேதான் நம்முடைய நோய் அகன்று ஷிஃபா கிடைக்க இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுமட்டுங்க, சஹாபா பெருமக்கள் ஒரு பயணத்தில், அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கெல்லாம் பயணத்தில் இருந்தோம், ஒரு ஊர்ல தங்கணும். அந்த ஊர் வாசிகள் எங்களை கவனிக்கல, அக்கால மரபின்படி கவனிக்கல. அந்த காலத்தில எல்லாம் ஒரு ஊருக்கு வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்க, ஊர் மக்கள் உதவி செய்வார்கள், உணவு கொடுப்பார்கள், உபசரிப்பார்கள், அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. காரணம் அப்படி இருந்து ஆக வேண்டும். இப்பொழுது இருக்கிற மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாது, ஊருக்கு ஒரு ஹோட்டல். யாரும் கவனிக்க தேவையில்லைங்க, சட்டப்பையில காசு இருந்தா போதும், ஹோட்டல் போவோம், சாப்பிடுவோம். அந்த காலத்து அப்படி இல்லைங்க, மூட்டை மூட்டையா தங்க காசை வச்சிருந்தாலும் சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் கிடையாது, ஊர் வாசிகள் தரணும், இல்லைன்னா நம்ம சமைச்சு சாப்பிடணும். அப்படிதான் இருந்தது. ஆகவே அந்த காலத்தில் மரபின்படி வெளியூர் வாசிகளுக்கு உபசரிப்பது என்பது இருந்தது. ஆனா அந்த ஊர் மக்கள் செய்யல. இப்படி இருந்துட்டு போது அந்த ஊர் மக்களுடைய தலைவரை ஒரு விஷயத்தை தீண்டு விட்டது. என்ன பண்ணி பார்த்த விஷயங்களை இந்த நேரத்தெல்லாம் வர்றாங்க, நம்ம ஊருக்கு ஒரு கூட்டம் வந்திருக்காங்க, அப்படி யாராவது வைத்தியம் பார்க்கறவங்க இருப்பாங்க, போய் சொல்லுவோம். அங்க வந்து சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க, நாங்க நிவாரணம் செய்யறோம், ஆனா எங்களுக்கு ஆடு தரணும், இத்தனை ஆடு தரணும் அப்படின்னு சொல்லுங்க. தர்றங்க, வாங்குங்க, எப்படியா எங்க ஊர் தலைவரை குணப்படுத்துங்க. அப்ப அந்த சஹாபி போனாங்க, அல்ஹம்து சூரா, ஃபாத்திஹா சூரா ஓதுனாங்க, ஓதி ஊதுனாங்க. அடுத்த கணமே அந்த விஷம் இறங்கி விட்டது. சந்தோஷத்துல ஒரு ஆட்டம் மந்தையே கொடுத்துனாங்க. இப்போ சஹாபா பெருமக்களுக்கு ஐயம் ஏற்படுகிறது. இப்போ நம்ம அல்ஹம்து சூரா தான் ஓதணும், குர்ஆன் ஓதணும், இதுக்கு கூலியாக அவங்க தந்திருக்காங்க. இது மார்க்கத்தில் கூடுமா என்னன்னு தெரியல. சல்லல்லாஹு கேட்டுதான் இதை செய்யணும். அதனால இப்ப யாரும் பங்கு பிரிக்க வேணாம், கொண்டு விட்டு போவோம். சல்லல்லாஹு கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடப்போம். வந்தாங்க, நடந்ததை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு அது ஒரு பங்கு போடுங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அது. ஏன் எனக்கு ஒரு பங்கு போடணும்? அந்த கூட்டத்தை அவங்க இருந்தாங்களா? இல்ல, ஏன் பங்கு போட சொன்னாங்க? இவங்க எடுத்து வராங்க அல்ஹம்து சூரா, இதை யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? அவங்க சொல்லுங்க ஓதுனாங்க. அப்ப இங்க அல்ஹம்து சூரா ஷிஃபா கொடுத்தது, நாம் சொல்லல, புகாரி சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீருக்காக குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் அதை ஓதுவார்கள். இப்படி பல்வேறு ஷிஃபாக்கள் குர்ஆன் வசனத்தின் மூலம் கிடைத்திருக்கிறதுங்க. அதனாலதான் அந்த புதன்கிழமைக்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்கிறதுனால அந்த புதன்கிழமை என்று குர்ஆன் வசனங்களை ஓதி ஊதுகிறோம், அதை நாம் பயன்படுத்துகிறோம். சரி, அதனால எல்லா புதன்கிழமையும் தானே இருக்காது, சபர் மாத கடைசி புதனா இல்ல, எல்லா புதன்கிழமையும் ஓதலாம். ஏன்னா ஹதீஸ்ல இவங்களோட அருமையானதான் இருக்கு. எல்லா புதன்கிழமைக்கும் பொதுவாக தான் எடுக்கும், சபர் மாதத்துல கடைசி புதன் ஒன்று எடுக்காது. இன்னும் சொல்ல போனா புதன்கிழமை தான் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுற ஷிஃபாவுக்காக அப்படிங்கிறது கிடையாது. ஹதீஸ்ல தொடர்பு வந்தாலும் செவ்வாய்க்கிழமை குர்ஆன் வசனத்தை ஓதக்கூடாது ஷிஃபாவுக்காக, திங்கட்கிழமை ஓதக்கூடாதா? ஓதலாமே, எல்லா கிழமைகளிலும் ஓதலாம், குறிப்பாக புதன்கிழமை என்று ஓத வேண்டும். சரி, அப்பயே சபர் மாதம் கடைசி புதன் அப்படின்னு வச்சிருக்கீங்க, இதுவும் குறிப்பாக தான், மற்ற கூடாதுங்கிறது இல்லை, எல்லா புதன்களுக்கும் ஓதலாம். ஆனாலும் குறிப்பாக ஏன் காரணம் இருக்கிறது.
நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டு பிரிந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது அல்லவா. அந்த நோயின் தொடக்கம் சஃபர் மாதத்தின் கடைசி புதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சஃபர் மாத கடைசி புதன். அதனால அந்த ஒரு புதன்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர அதனால மற்ற புதன்கிழமையில ஓதக்கூடாது குண வசனங்களை என்று கிடையாது, மற்ற நாட்களிலும் ஓதக்கூடாது என்றும் கிடையாது. எல்லா நாளும் குறிப்பான மன்னனுக்கு செய்யறோம் என்பதுதான் உண்மையாகும். சில பேர் இருப்பாங்க, அது என்னங்க இந்த சொன்னீங்கள ஹதீஸ்லனா இந்த புதன்கிழமை என்றுதான் வியாதி தொடங்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சொல்றாங்க பலவீனமான ஹதீஸ் இப்படி மாட்டாவோட இருந்தாலும் என்ன என்று அவர் கேட்கிறார். தௌஹீதுக்கு எதிரான ஹதீஸ்களை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி மாட்டா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தௌஹீதுக்கு எதிரான ஹதீஸை தன் கிதாபுல பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்ல வர்றாங்க. அப்பாக்களே, இப்படி மாட்டா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தெரியாத தௌஹீது இவருக்கு புரிஞ்சு போய்விட்டதா? தௌஹீதுல என்னங்கிறத இமாமுல் சொல்லித்தானே நாம தெரியணும். இவர் இப்படி சொல்றாங்க. அப்ப அங்கே யாருன்னு சொன்னா இவர் இந்த தப்லீக் ஜமாத்தோடு தொடர்புள்ளவர் தான் இதை சொல்றாரு. இதெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் பலவீனமான ஹதீஸ் மதரசாக்கள்ல எல்லாம் ஓத கொடுக்குறாங்க உசூல் ஹதீஸ். அந்த ஹதீஸ் கலையை பற்றி அதெல்லாம் பலவீனமான ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. நம்ம பலவீனமான ஹதீஸ் எல்லாம் எடுத்தா ஏன் மானசாக்கள் அதை ஓதி கொடுக்கணும் என்றெல்லாம் கேட்கிறார் அந்த தப்லீக் ஜமாத்துக்காரர். உசூல் ஹதீஸ் ஓதி கொடுக்கறாங்க தான். ஸஹீஹ் லைஃப் ஆதாரபூர்வமான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் சொல்லி கொடுக்கறாங்க தான். ஆனா சஹீஹான ஹதீஸுக்கு என்ன தீர்வு, பலவீனமான ஹதீஸுக்கு என்ன தீர்வு அதை சேர்த்து தானே சொல்லி கொடுக்கறாங்க. அதே தெரியல, வெறும் சஹீஹ் லைஃப் ஆமணும் சொல்றாங்க. லைஃபான ஹதீஸ் அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன சட்டம் சொல்லி தராங்கல்ல, அதை சேர்த்து படிச்சிருக்கனே. அது சேர்த்து படிக்காம இதெல்லாம் சொல்லி தராங்கல்ல, ஆமா அதுக்கு மேல சொல்லி தராங்க, அதை சேர்த்து படிக்கணும். இப்ப பலவீனமான ஹதீஸ் என்ன தெரியுமா? யஜூஸுல் அமலு பில் ஹதீஸில் ضعீஃப். பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது கூடும். சொல்லுங்க யாரு? ஹதீஸ் கலை இமாம்ங்க. யார் ஹதீஸை ஸஹீஹ் பலவீனம் என்று பிரித்தார்களோ அந்த இமாம்கள் சொல்கிறார்கள் அமல் செய்யலாம், தீர்ப்புத்தான் வழங்கக்கூடாது பலவீனமான ஹதீஸை வைத்து. இப்போ ஒருவருடைய சிறப்பு பத்தி வருதுன்னு வச்சுருங்க, சஹாபாக்களுடைய சிறப்பு பத்தி ஒரு பலவீனமான ஹதீஸ் வருது எடுத்துக்கொள்ளலாம். அது இத்தனை ரக்காத்து தொழுதா இத்தனை நன்மை கிடைக்கும்னு ஒரு பலவீனமான ஹதீஸ் வருது எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்லல, முஹத்திஸுங்க சொல்றாங்க, இது அமல் விஷயம். அதே போல இந்த விஷயமும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தானே எடுக்கக்கூடாது. பலவீனமான ஹதீஸ் என்றால் எடுக்கக்கூடாது இருக்கிறா. இன்னொன்று ஞாபகம், இவர் சொல்கிறார் மோகமான ஹதீஸ் எல்லாம் சேர்த்து விட்டார்கள், இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திப்புன் நபவின்னு ஒரு கிதாப் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மருத்துவம் என்று. அதுல மௌதுஆன இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ற. அந்த ஹதீஸ் கிதாப் இருக்கட்டுங்க. இப்ப நம்ம பேசுற ஹதீஸ் என்ன? மௌதுஆன ஹதீஸா? மௌதுஆன இட்டுக்கட்டப்பட்டது அர்த்தம். இட்டுக்கட்டப்பட்டது என்பது ஹதீஸ் அல்ல, அதை நினைவுல வைங்க. ஆதாரபூர்வமானது ஹதீஸ் தான், பலவீனமானது அப்படிங்கிறது ஹதீஸ் தாங்க. அது அறிப்பாடு வரிசையில் வந்தவருக்கு ஏதாவது குறைபாடு இருந்ததுனால யாராவது ஒரு நாளுக்கோ ரெண்டுக்கு குறைபாடு இருந்தா இது பலவீனம் வாங்க. ஆனா அது ஹதீஸ் தான். மோகம்னு சொல்றவங்கள இட்டு கட்டப்பட்டது அது ஹதீஸே கிடையாது. அப்படிங்கும் போது பலவீனம் ஹதீஸ் போய் இட்டு கட்டப்பட்டுங்கிற மேட்டர் எங்க கொண்டு வரலாமா? இன்னும் சொல்ல போனா இந்த அல்பானின்னு ஒரு இருக்கிறாங்க, இந்த வஹாபிகளுக்கெல்லாம் அவர் ஒரு முன்மாதிரி. வஹாபி சமீப காலத்துல தான் வஃபாத்தானாரு. அவர் ஹதீஸ் துறையில கொஞ்சம் ஞானம் உள்ளவர்னு வச்சுக்கோங்களேன். அவரு கூட சரியான ஹதீஸ் சொல்லுவாரு, அப்படி ஒரு வழக்கமெல்லாம் உண்டு. ஆனா இந்த ஹதீஸ் அப்ப நான் சொல்லி தரேன்ல, வியாதிகள் சம்பந்தப்பட்டது அந்த புதன்கிழமையோடு தொடர்பு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் போன சொன்னேன், அது ஹசன் அழகானது. இந்த தப்லீக் ஜமாத்துக்காரர் என்ன சொல்றாரு, அது வந்து இட்டு கட்டப்பட்டது பலவீனம் கூடாது. ஆனா அல்பானி அவரு பக்க வஹாபி, அவரு ஹசன் இது சரியான அழகான ஹதீஸ்ங்கிறாங்க. ஆனா பலவீனமா ஹதீஸ் சொல்ல போங்க, பலவீனம் ஹதீஸுக்கு உண்டான தீர்ப்பை சொல்லிட்டு போகணும். என்னது? பலவீனம் ஹதீஸ் வச்சு அமல் செய்யலாம், இது ஹதீஸ்கள் சொன்னது. சரி, இவர் சொல்றாரு இது பலவீனமான ஹதீஸ்,
எழுக்கூடாது. அப்படியான இவருடைய இந்த பேச்சை இந்த அமல்களின் சிறப்புன்னு ஒரு புத்தகம் இருக்கிறது அல்லவா, அது பக்கம்ல திருப்பி இருக்கணும். அமல்களின் சிறப்புன்னு புத்தகம் சில ஊர்ல வாசிப்பாங்க. அது லைஃபான ஹதீதுகளின் களஞ்சியம்னு சொல்லலாம். அது அவ்வளவு லைஃபான ஹதீது இருக்குது. இவர் தொகுத்து பார்த்துக்காரு தானே, அமல்களின் சிறப்பு கூடாதுன்னு சொல்ல வேண்டியது எதுவும் சொல்லல. ஒடுக்குக்கு போற சம்பந்தமான ஹதீதை வட்டாரு பலவீனம் பார்த்துட்டு ஏன் அமல் சிறப்பு வரல? இன்னைக்கு அல் ஹதீஸ் முன்தகபாத்து ஹதீஸ் ஆட்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அமல்களின் சிறப்பை எடுத்து விட்டாங்க. ஏன்னா அதுல வழிபாடுகள் பத்தி சிறப்பெல்லாம் இருக்குது. வழிபாடுகள் அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க கராமத்து என்ன இருக்குதா, அது கூட உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு ஓரம் கட்டிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹதீஸ்கள் புத்தகத்தை தான் நீ வாசிட்டு இருக்கிறாங்க. அந்த புத்தகத்திலும் கூட பலவீனமான ஹதீஸ் இருக்குதுல்ல, அதையும் சொல்லல. எவ்வளவு இருக்குது, அவ்வளவு பிடிக்கலையா ஒடுக்கத்து புதங்கிறது. அதுக்காக வேண்டி பலவீனம். ஏங்க பலவீனமான ஹதீஸை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா இப்படி சொல்லக்கூடியவர் தொழுகையில தொப்புளுக்கு கீழே தானே கை கட்டாரு. ஏன்னா அவர் அனுபவத்தை சேர்ந்தவர், தொப்புளுக்கு கீழே தான் கை கட்டுறாரு. இது பலவீன ஹதீஸ் தானே. சரி, ஷாமு மதோட தொப்புளுக்கு மேல கட்டுறாங்க, பலவீனமான ஹதீஸ் தானே. உடனே மகாபலத்தை கூடாது, அப்படியா அது ரெண்டும் பலவீனம், அப்புறம் நெஞ்சுக்கு மேல கட்டுறதுதான் செய்ய போடுறது எடுத்துக்கூடாது. அதுவும் பக்கா பலவீனமான ஹதீஸ். சிமாக்கு இடம் பண்றாரு. பல தடவை சொல்லிட்டோம். நீங்க இது ஆதாரம் நிரூபிச்சுட்டா ₹1,00,000 பல தடவை சொல்லிட்டோம். நெஞ்சுக்கு மேலே கை கட்டுவது என்பது பலவீனமான ஹதீஸ். அது அவங்க அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு இவர்களெல்லாம் கேட்கிறேன். அதனால தான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், இந்த தொழுகையில கை கட்டும் அல்லவா, இது சம்பந்தமான ஹதீஸ்கள் எல்லாமே பலவீனம். தொப்புளுக்கு மேல கட்டினாலும் சரி, தொப்புளுக்கு கீழே கட்டினாலும் சரி, நெஞ்சுக்கு மேல கட்டினாலும் சரி, எல்லாம் பலவீனமான ஹதீஸ். அதனாலதான் இன்னைக்கு நீங்க மக்கா மதினா போனா தெரியும், பக்கத்துல ஒரு ஆள் தொங்கிட்டு இருப்பாரு, அவர் கையை கட்டாம தொகை போட்டுக்கிட்டே இருப்பாரு. நீ நினைப்பீங்க மறந்துட்டாரா, என் கையை கட்டாம நிக்கிறாரு அப்படிங்க நினைப்பீங்க. கிடையாது. அப்படி சில மாமூல் சொல்றாங்க, என்ன பேசாம தொகை போட்டுருங்க, என் கை கட்டுவது சம்பந்தமான ஹதீஸ் எல்லாம் பலவீனமாக இருக்கிறது, ஆகவே கட்டவே வேண்டாம் தொகை போட்டுங்க. சில மாமூல் சொல்றாங்க, அவங்களுக்கு பின்பற்றுவோங்க ஒரு கை தொகை போட்டுக்கிட்டே தான் நிற்பாங்க. நிறைய நீங்க பார்க்கலாம். அரபு நாள்ல ஒவ்வொரு ஹஜ்ஜு போனவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. அதனால நான் இவர் அனைப்பதற்கு தானே தொப்புளிக்கிற தானே கை கட்டுறாரு அப்படின்னு சொன்னா இது பலவீனமா தானங்க. ஒடுக்கத்து போதான் மட்டும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்க பலவீனம் அன்றாட தொழுகையில நீங்க தொப்புளிக்கிற கை கட்டிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன வளர்ந்தது? அமல் செய்வது கூடும் வளர்ந்துதான் கை கட்டுவதுங்கிறது ஒரு அமல் செய்வது கூடும் தானே. அதைதான் வாக்கியங்கள் சொல்றாங்க. அதனால இது இட்டுக்கட்டுப்பதெல்லாம் சொல்லவே கூட. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் நமக்கு ஷிஃபா கிட்ட வேண்டும் என்பதற்காக செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, இப்படி செஞ்சவங்க சில பேர் நினைக்கிறாங்க, நாட்கள் எல்லாம் நல்ல நாட்கள் தானே, அது என்ன கெட்ட நாட்கள் நல்ல நாட்கள் என்றெல்லாம் நீங்கள் பிரிக்கிறீர்கள். அப்ப நம்ம பிரிக்கவே கிடையாது. நம்மளும் சொல்றோம் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள், எல்லா நேரமும் நல்ல நேரம், கெட்ட நாள் ஒண்ணு இருக்குது. ஒரு ஆள் வந்தாரு, இன்னைக்கு நல்ல நாளாண்டாரு, இன்னைக்கு சுபு தொழுகையா அப்படி கேட்டோம். சுபு தொழுவல அப்படின்னா உனக்கு கெட்ட நாள் தான் பாக்கி. சுபு தொழுக உனக்கு நல்ல நாள், அவனை செயலை வைத்துதான் நான் அமையுமே தவிர அல்லாஹ் படைச்சிட்டு நல்ல கெட்ட நாள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அதை கேட்கிறோம். அதுக்காண்டி கெட்ட நாளுங்கிற அர்த்தம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தா நம்புறோம், அவ்வளவுதான். வெள்ளிக்கிழமை என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு துவா செஞ்சால் உடனே அங்கீகரிக்கப்படும். புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. அது எந்த நேரம்னு தெளிவாக இல்லை, மூடலாக இருக்கிறது. அசருக்கு பிறகு என்றும் ஒரு கூற்று இருக்கிறது. சரி, அது இருக்கட்டும். அதற்கு வேண்டி மற்ற நாட்கள்ல உள்ள நேரம்லாம் கெட்ட நாள் அர்த்தமா? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை சிறப்பை எடுத்து காட்டுகிறார்கள், அவ்வளவுதான். இப்படித்தான் லைலத்துல் கத்ர் ഖൈറും மின் அல்ஃபி ஷஹர். கதிர் இரவு, லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களே உயர்ந்தது. அவன மற்ற இரவுகள் கெட்ட இரவு அர்த்தமா? இல்ல, எல்லாம் நல்ல இரவுகள் தான். ஆனா இந்த இரவுக்கு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படித்தான் நம்ம புரியணும் ஒவ்வொன்றையுமே. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழாதீர்கள் என்று தடுத்த நேரங்கள் இருக்கிறது அல்லவா? சூரியன் உதிக்கின்ற போது, சூரியன் நடு உச்சியில் இருக்கின்ற போது, சூரியன் மறைகின்ற போது தொழாதீங்க. அதே போல சுபஹுக்கு பிறகு சூரியன் உதிக்கிற வரைக்கும், அசருக்கு பிறகு சூரியன் மறைகிற வரைக்கும் தொழாதீங்கன்னு இருக்குதுல. தொழாதீங்க வந்தாரு. ஏங்க நம்ம படைக்கப்பட்டதை வணக்க செய்யலானாங்க. அந்த நேரத்தில் வணக்காங்கன்னா அது கெட்ட நேரமா அப்படின்னு தத்துவம் பேசலாம். கெட்ட நேரம்ங்கிறதுனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாதீங்கன்னாங்களா? அந்த நேரத்துல நம்ம
சல்லல்லாஹு தொழாதீங்க, அவ்வளவுதான். அதனுடைய மற்ற அந்த நேரம் கெட்ட நேரம்ங்கிறது இல்லை. செக்குடைய நாளில் நோன்பு வைக்க வேண்டாம் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு வைக்க வேண்டாம்னாங்க. அதெல்லாம் கெட்டவன் அர்த்தமா? நபி ஸல்லல்லாஹு சொன்னா கேட்டு நடக்க வேண்டியது. காரணங்கள் பலது இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அவங்களே சொல்லிட்டாங்க, லா தசுப்பு தஹர, காலத்தை திட்டாதீர்கள். ஃபஇன்னல்லாஹ ஹுவல் தஹர், அல்லாஹ் தான் காலம். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் தான் காலம் என்றால் அல்லாஹ் தான் காலத்தை படைத்து வச்சிருக்கான். நீங்க காலத்தை திட்டனா அல்லாஹ்வை திட்டமானதாக இருக்கும். அதான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க காலத்தை திட்டாதீங்க அப்படின்னு. அப்ப ஒன்றை நேரத்தை செய்யாதீர்கள் என்று சொன்னா கேட்க வேண்டியதுதான். இதிலே சிறப்பு இருக்குன்னு சொன்னா அதை கேட்டுக்கொள்ள வேண்டியது. அவ்வளவுதான் நம்முடைய கடமை தவிர ஒன்று சொன்னதுனால மற்றது கெடுதிக்கிறது இல்லை. ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு எழுத வேண்டும், பூரா வசனங்கள் எழுத வேண்டும், ஓத வேண்டும், கருத்து குடிக்கும் சொன்னதுனால அங்க முசீபத்து இறங்குதுன்னு அர்த்தம் அல்ல. நோய்க்கும் அந்த கிழமைக்கும் தொலைவடுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆர்வம் செய்கிறோம், எல்லாமே ஒன்று செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. அதனாலதான் சபர் மாதத்தை பீடை என்று கருதுகிறார்கள். கருத கூடாது என்று நாம சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஒரு சமூகத்தில் மாறி இருக்குது. சபர் மாதத்தை திருமணம் நடத்துறாங்க. அந்த காலத்தில் அரபியர் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் சஃபர் பேரு. சஃபர் என்றால் சிஃபர், சிஃபர் என்றால் பூஜ்ஜியம். நம்ம சைபர் இருக்கிறோம்ல, அரபி வார்த்தை தாங்க அது. சைபர் சிஃபர்ல இருந்து வந்துதான் சைபர், பூஜ்ஜியம்னு அர்த்தம். எந்த நல்ல காலம் செய்ய மாட்டாங்க, பூஜ்ஜியமா விட்டுருவாங்க அந்த மாசத்தை. அதான் சஃபர். நான் சஃபர் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஃபர் மாதம் பீடை என்பதெல்லாம் இந்த மார்க்கத்திலே இல்லை என்றார்கள். கிடையாது. இன்னும் சொல்ல போனா சஃபர் மாதம் வெற்றிக்குரிய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டாங்கல்ல, வெற்றிக்குரிய மாதம். சஃபர் மாதத்தின் கடைசியில தான் ஹிஜ்ரத் பயணத்தை தொடங்குகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சஃபர் மாதத்தில் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி எல்லா பெண்களுக்கும் முன்மாதிரியாக மாட்டாங்களே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாங்களே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய திருமணம் நடந்தது சஃபர் மாதம். அதனால சஃபர் மாதத்துல செய்யறதுனால சஃபரை பீடையா கருதுறாங்கிறது அல்ல. புதன்கிழமை அன்னைக்கு அப்படி செய்யறோங்கிறதுனால புதன்கிழமை பீடை அப்படிங்கிறது அல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா சில தண்டனைகளை கோமோளுக்கு இறக்கி வச்சான். அதை முதல்ல தான் இறக்கி வச்சிருக்கிறான். இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் எல்லாம் குர்ஆன் சொல்றான். நம்ம கூட காத்து அடிச்சா சர்சரன் அடிப்பீங்க வேகமாங்கறவங்கள இந்த வேக காற்றுல அல்லாஹ் சர்சரங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான். பி யௌமின் நஹ்ஸர் முஸ்தமிர், தொடராக அதாப் வருகின்ற நாளிலே. அப்படிதான் குர்ஆன்ல இருக்குது. அது எந்த நாள்? தஃசீர் இமாம்கள் எழுதினாங்க அயூமுல் அர்பியா, புதன்கிழமை அந்த அன்னைக்கு. இமாம்கள் சொன்னாலும் நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, இன்ன யௌமுல் அர்பியா யௌமுன் நஹ்ஸர் முஸ்தமிர், புதன்கிழமை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால தொடராக தண்டனை இறங்கிய நாள் அதுட்டாங்க. பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப புதன்கிழமைக்கு இதுல சம்பந்தம் இருக்கு. அதனால முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த சஃபர் மாதத்துல கடைசி புதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் தொடங்கிய நாள் அது. அதனால முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அந்த அன்னைக்கு தான் இருக்கிறேன், இந்த அன்னைக்கு செய்யலாம். அந்த அன்னைக்கு சில பேர் வெளியில போவாங்க. ஏன்? அல்லாஹ் அன்னைக்கு தான் தொடங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாதி அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறது செயலால் காட்டுகிறாங்க. வெளியே போங்க, பார்க்கு போங்க, வெளியே போங்க, தோட்டங்களுக்கு போவாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், அல்லாஹ் நோய்களை பாதுகாத்துக்கிறாங்க என்ன அடையாளத்துக்காக. அது அது மார்க்கமாக நீங்க கருதக்கூடாது. செய்யலாம் ஒவ்வொன்றும் கரியெடுத்து சாப்பிடுறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? ஞாயிற்றுக்கிழமை கரியெடுத்து சாப்பிடுறது என்ன ஆதாரம்? எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறீங்க, என்ன ஆதாரம்? நீங்க லீவுல உட்கார்ந்து எடுக்கிறீங்க, வாங்குறீங்க, அது அவங்களுடைய விருப்பங்க. மட்டன் கடைசி போதும் நீங்க கரியெடுத்து சாப்பிடுற மட்டன் நாங்கள் சாப்பிடுறது இல்லையா? வெள்ளிக்கிழமை எடுக்கதான் செய்யறோம், ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறோம், அந்த அன்னைக்கு எடுக்கிறோம். அந்த அன்னைக்கு மட்டும் வருஷத்துல அந்த அன்னைக்கு மட்டும் எடுத்தா நீங்க சொல்லணும். அப்படி இல்லைங்க. அதனால ஒவ்வொன்றா குறையா பார்க்க வேண்டாம், யதார்த்தமாக பாருங்க. நல்லதை செய்வோம். அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب